இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. என்ன நடக்கிறது பாமகவிற்குள்? இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா? யார் கையில் அதிகாரம் என்கிற அதிகாரம் மோதல். நீங்களே இடைச்சர்கள். நீங்கள் என்ன இன்னொருவரை எதிர்ப்பது? நான் என்ன சொல்கிறேன், கலைஞர் சந்தித்த சிக்கல் மு.க. ஸ்டாலின் லாவகமாக கையாண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் பாமக சந்திக்கிற சிக்கலை லாவகமாக கையாளக்கூடிய நிலையில் டாக்டரும் இல்லை, சின்ன டாக்டரும் இல்லை. அதுதான் இப்போது பிரச்சனை. இப்போது எப்படி மாறி இருக்கிறது என்றால், அதிகார மோதல், குடும்ப மோதல் எல்லாம் கலந்து இருக்கிறது. அவருடைய மனைவிக்கு முக்கியத்துவம், பிறகு அடுத்தது மகளை கொண்டு வருகிற முயற்சி, இப்படி போய் கொண்டிருக்கிறது. உள்ளே அவ்வளவு விஷயங்கள் பொதிந்திருக்கின்றன. ஜி.கே. மணி மீது அன்புமணி அதிருப்தியில் இருக்கிறார். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஜி.கே. மணி அந்த கட்சிக்காக பாடுபட்டு இருக்கிறார். நீங்க என்ன எல்லாரையும் சும்மா நினைச்சிட்டு இவருன்னா இதுவா, இவர் கேப்டன், அவர் அந்த கட்சிக்கு கேப்டனா? அந்த கட்சியின் முகவரி டாக்டர் ராமதாஸ். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். டாக்டர் ராமதாஸ் கூட்டணி நிறைவேற்பாடு தொடர்பாக மாறுபட்ட முடிவை எடுத்து விட்டார் என்றால் அவர் பக்கமும் கொஞ்சம் பேர் இருப்பான். வாங்க நம்ம போய் ஒரு இடத்துல சீட்டு பேசுவோம். இரண்டாவது சின்னத்துக்கு சிக்கல் வந்துடும், மாம்பழம் கசங்கிடும். இப்போது அது அன்புமணியின் குடும்ப கட்சியாகி கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தந்தையை மதிக்காத குடும்ப கட்சி. புரியுதா உங்களுக்கு? ஆகவே அவருடைய மனைவி, அதற்கடுத்தது அவருடைய மகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அண்ணாமலைக்கு ஏன் இன்னுமே எந்த பதவியுமே கொடுக்காம? தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தல் களத்திற்கு இந்த கூட்டணிக்கு முக்கிய பிரச்சாரகராக எதிர்பார்க்கப்படுபவர் அண்ணாமலை. அண்ணாமலை இல்லை என்றால் வெற்றி வாய்ப்புகளில் சதவிகிதம் குறையும். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் அண்ணாமலைக்கு என்ன ரோல் பிஜேபி ஹைகமாண்ட் கொடுக்க போவதுன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் ஓட்டு போடுறத பற்றியே முடிவு பண்ணுவோம். அண்ணாமலை அது சேவை அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுத்து அவரும் கேம்பெயினுக்கு கிளம்பினார்னு தெரிஞ்சாதான் நாங்கள் போடுவோம். இல்லைன்னா எங்கள் தொகுதியில் பிஜேபி இல்லைனா பிஜேபி போடுவோம், ஏடிஎம்கே இல்லைனா போட மாட்டோம் இப்படின்னு சொல்ற வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம் சார். நடப்பு அரசியல் குறித்தான பல கேள்விகள் இருக்கிறது, நான் ஒவ்வொன்றா கேட்கிறேன். முதல்ல பாமக இந்த பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடில்லை. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான மோதல் அதிகமாக இருப்பது போலதான் தெரிகிறது. அவங்களுடைய சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கு பிறகாக அந்த மேடையிலேயே பல விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு, பல விமர்சனங்கள் வைத்திருந்தார். அதெல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற திரு அன்புமணிக்கு கொடுத்த விமர்சனம் தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. தைலாபுரத்தில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் கூட்டம்னாங்க. நேற்று யாருமே பெரிய அளவுக்கு பிரசன்ட் ஆகலை. ஒரு 10 பேர் 12 பேர் தான் ஐயா ராமதாஸ் அவர்களோடு இருந்தாங்க. மற்ற கட்சி தொண்டர்கள் இருந்திருப்பாங்க போல. எல்லாருமே திரு அன்புமணி உட்பட அன்புமணி பக்கம் இருப்பது போல செய்திகள் உலாவுகிறது. உங்களுடைய பார்வையில் என்ன நடக்கிறது பாமகவிற்குள்? இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா? பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தற்போது நடந்து கொண்டிருப்பது யார் கையில் அதிகாரம் என்கிற அதிகாரம் மோதல். அது ஒரு ஈகோ யுத்தமாக மாறி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அதனுடைய பேஸ் எப்படி அதிமுக துவங்கப்பட்ட போது அதனுடைய வேறாக எம்ஜிஆர் மன்றங்கள் இருந்தனவோ, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அடிப்படை பலம் என்பது வன்னியர் சங்கம். அந்த வன்னியர் சங்கத்தை கட்டமைத்து பிறகு அது அரசியல் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுக்கிற போது அது தொடக்க நிலையிலேயே பலம் பெறுவதற்கு காரணமாக இருந்தது வன்னியர் சங்கம். அதை வளர்த்தெடுத்ததில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் டாக்டர் ராமதாஸ். அவரோடு துணை நின்றவர்கள், தோளோடு தோள் நின்ற துணை நின்ற தளபதிகள் என்று சொன்னால் காடுவெட்டி குரு, பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மொழி, இவர்கள்தான். அப்போதெல்லாம் அன்புமணி சீன்லேயே கிடையாது, சீன்லேயே இல்லாத ஒருவர். அப்போது அவர் மருத்துவம் படித்து கொண்டிருந்தாரா, என்ன செய்து கொண்டிருந்தாரெல்லாம் தெரியாது. ஆக அதன் பிறகு கிராமம் கிராமமாக சென்று வன்னியர் சங்கத்தை எப்படி உருவாக்கினாரோ அதே போல கிராமம் கிராமமாக நடந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வலிமைப்படுத்தியவர் டாக்டர் ஐயா. அந்த பேருண்மையை நாம் மறுக்கக்கூடாது, மறுக்க முடியாது. இதை நான் எதற்கு தொடக்க புள்ளியாக சொல்கிறேன் என்றால், பின்னால் சொல்லுகிற கருத்துக்கு நீங்கள் இதை நினைவில் கொண்டு பார்த்தால்தான் அது உங்களுக்கு
வலுவாக புரிய வரும். இல்ல என்ன சொல்ல வரீங்கன்னா, ஐயா ராமதாஸ் தான் அந்த கட்சியின் அடையாளம், அந்த கட்சியின் உயிர். முகம் என்பவர் அவர்தான், அன்புமணி அல்ல. ஆனால் இன்றைக்கு ஓட்டம் இருங்க. அதிலிருந்து உங்களுடைய புரிதலுக்காக நேரா ஜம்பாய் வந்து சொல்லுவதாக இருந்தால், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்பது ஃபெயிலியர். புரிந்து விட்டதா உங்களுக்கு? அதற்கு பிறகும் அவர் கொடுத்து அழகு பார்த்தவர் மருத்துவர் தானே. இருங்க, அதை ஆமா அவர் கொண்டு வந்தார். அவரிடமிருந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் இல்ல. அவசரப்பட்டு ஒரு அலையன்ஸை முடிவு பண்றார் 2024. பாஜக கூட்டணி என்பது டாக்டர் ராமதாஸின் முடிவு அல்ல. அது அன்புமணியினுடைய முடிவு. கஷ்டப்பட்டு அம்மாவை மற்றவர்களை எல்லாம் பேச வைத்து சம்மதிக்க வைத்தார். அது இப்போது எப்படி மாறி இருக்கிறது என்றால், அதிகார மோதல், குடும்ப மோதல் எல்லாம் கலந்து இருக்கிறது. அவருடைய மனைவிக்கு முக்கியத்துவம், பிறகு அடுத்தது மகளை கொண்டு வருகிற முயற்சி, இப்படி போய்கொண்டிருக்கிறது. உள்ளே அவ்வளவு விஷயங்கள் பொதிந்திருக்கின்றன. அப்படி நடக்கும்போது குடும்பத்தில் இருந்து இன்னொரு உறுப்பினர் டாக்டர் ராமதாஸுக்கு பரிந்துரைக்கப்படுகிறார், முகுந்தன், அவருடைய மகள் வழி பயரன். அவரை அன்புமணி வந்தது நியாயம் என்றால் இவரை நியமிப்பதற்கு அன்புமணி எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலாம்? டாக்டர் தான் அந்த கட்சி உருவாக்கியவர், நீங்கள் அல்ல. நீங்கள் இடைச்செருகள். முதலில் டாக்டர் ராமதாஸே பொதுமக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மீறி மகனை கொண்டு வந்தார். உண்மையா அல்லவா? நான் என்னை தவிர என் குடும்பத்தினர் யாராவது வந்தா நீங்க முச்சந்தியில நிறுத்து கேளுங்க. அந்த வார்த்தையை நான் சொல்லல. அவர் பெரியவர், பெரிய மனிதர், என்னுடைய மதிப்புக்குரியவர், என் மீது அன்பு காட்டக்கூடியவர். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்களே இடைச்சர்கள். நீங்கள் என்ன இன்னொருவரை எதிர்ப்பது? நான் என்ன சொல்லுகிறேன், கலைஞர் சந்தித்த சிக்கல் மு.க. ஸ்டாலின் லாவகமாக கையாண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் பாமக சந்திக்கிற சிக்கலை லாவகமாக கையாளக்கூடிய நிலையில் டாக்டரும் இல்லை, சின்ன டாக்டரும் இல்லை. அதுதான் இப்போ ஒரு பிரச்சனை. அதுல யாராவது ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கணும் இல்ல? அதுதானே. அது விட்டு கொடுக்க வேண்டியவர் என்றால் டாக்டர் அன்புமணி தான். டாக்டர் ராமதாஸை விட்டு பாமக இவர் தனியாக நடத்திய பார்க்கட்டும். என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று மக்களிடம் தெரிந்துவிடும். இல்ல நேற்றுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? நேற்றுக்கு என்ன கட்சிக்குள்ள தெரிந்து விட்டது. ஏனென்றால் நீங்கள் யாரிடம் பேரம் பேசுவீர்கள், என்ன பேரம் பேசுவீர்கள் என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் பேரம் பேசக்கூடிய, சீட்டு வாங்க வேண்டிய தயவு இருந்தால் இவரை பிடித்து வாங்கலாம் என்று நீங்கள் நினைத்து, முக்கால்வாசி பேருக்கு மேல் 90% பேருக்கு மேல் டாக்டர் அன்புமணியிடம் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். நான் அதை மறுக்கவில்லை. அதை வைத்துக் கொண்டு ஒன்றும் கிழிக்கவும் முடியாது, தைக்கவும் முடியாது. நீங்கள் ஒன்றுபட்ட பாமகவாக போனால்தான் சீட்டு பேரம். அதுவும் டாக்டர் ராமதாஸ் பேச வேண்டும். இல்ல பாமக ஒன்று இல்லன்றீங்களா? ஒன்றுபட்டு இல்ல, ஒன்றுபட்டு இல்ல, பிரிவா இருக்கா? நேத்துக்கு இல்லன்னு மறுக்கிறாரே. சரிங்க சார், ஹைப்போதெட்டிக்கலாக பேசுவோம். அன்புமணி ராமதாஸ் ஒரு கூட்டணி முடிவெடுக்கிறார் சார். மோஸ்ட் லைக்லி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல ஜாயின் பண்றதுன்னு முடிவெடுக்கிறார். டாக்டர் ராமதாஸ் ஏற்கவில்லை என்றால் என்ன நிலைமை ஏற்படும்? ரெண்டாதான் பிரியும். அதுதான் நான் சொல்றேன். நீ தான் 90% வச்சிருக்க, நீ நடத்து, கூட்டணி போய் பேசு, நடத்து. டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கை விடுவாரு, வன்னிய சொந்தங்கள், நான் சொல்றது அவருடைய அந்த முடிவை ஏற்காவிட்டால், வன்னிய சொந்தங்கள் நமக்கான இடஒதுக்கீட்டை அறிவிக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன் என்றால், நேற்று என்னுடைய மாநாட்டில் அவர் ஒரு லைன் போடுறாரு. அவர் தம்பி, நீங்கள் செய்யாவிட்டால் யார் செய்வார்கள்? திமுக ஏமாற்றுகிறது என்று சொன்னவரும் டாக்டர் ராமதாஸ் தான். இல்ல உங்களை எல்லாம் நான் வந்து சட்டசபையில பார்த்தனே, உன்னை எல்லாம். ஆமா, நீங்கள் செய்ய முடியாதா? உங்களை வந்து பார்த்தனேன், செய்யாமட்டால் யார் செய்வார்கள் என்ற வார்த்தை இருக்கு. அதுதான் ஏன் இந்த மனமாற்றம் மாறி இருக்காரு. மாறி இருக்குன்னு இல்ல, நீங்க அவர் அன்புமணி எடுக்கிற முடிவுக்கு நேர் எதிர் முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சொல்றேன், இந்த பிரச்சனைய சுமூகமாக செட்டில் பண்ண வேண்டிய பொறுப்பு அதிகமாக யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் அன்புமணிக்கு இருக்கு. இல்ல சார், டாக்டருக்கு இல்ல, சீனியருக்கு இல்ல. இந்த பிரச்சனையை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து டாக்டர் மனம் கோணாதபடி பேசி உட்கார்ந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு டாக்டர் அன்புமணிக்கு தான் அதிகமாக இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? டாக்டர் ராமதாஸுக்காக பெரியவரை நாம் மனம் கொணாமல் ஒரு முடிவு எடுப்போம் வாங்க அப்படின்னு ஜி.கே. மணியோ யாரோ போய் சொன்னா, நீ பெரிய டாக்டர் ஆளா, நீ அவருடைய போய் பேசிக்க. அங்க இருக்கிற கான்வர்சேஷன் நடக்கல. நான் என்ன சொல்றேன், ஜி.கே. மணி மீது அன்புமணி அதிருப்தியில் இருக்கிறார். அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். ஜி.கே. மணி மீது அன்புமணி அதிருப்தியில் இருக்கிறார். ஜி.கே. மணி அந்த கட்சிக்காக பாடுபட்டு இருக்கிறார். நீங்க என்ன எல்லாரையும் சும்மா நினைச்சிட்டு இதுவா இவர் கேப்டன், அவர் அந்த கட்சிக்கு கேப்டனா? அந்த கட்சியின் முகவரி டாக்டர் ராமதாஸ். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். டாக்டர் ராமதாஸ் இவர் எடுக்கிற கூட்டணி நிலைப்பாட்டை எதிர்த்து அறிக்கை விடுவாரானால், ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன்,
அந்த கூட்டணிக்கு பலன் எதிர்பார்த்த பலன் கிட்டாது. இல்ல அந்த கேடர்ஸ் வந்து தொண்டர்கள் வந்து சோசியல் மீடியாவெல்லாம் ஐயா ஓய்வெடுங்கள் ஐயா போதும் ஐயா அதெல்லாம் வந்து இவங்க நீங்க வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஹைட் ஹேண்டில் பண்ற டீம் வச்சிருக்காங்க. சரி இல்லையா? எல்லாரும் வச்சிருக்காங்க. எடப்பாடியை போட்டு இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க. இவர் பதிலுக்கு யார் அந்த சாருன்னு பழைய விஷயத்த கிளறிட்டு இருக்காரு. ஐடி விங்க ஹேண்டில் பண்றவங்களுடைய வேலை இதெல்லாம். அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், வன்னியர் சங்கத்தினுடைய தொண்டர்கள்லாம் கொதிச்சு போல. வன்னியர் சங்கத்தினுடைய மாவீரன் குரு அவர்களுடைய பெயரை உச்சரிக்க வேண்டிய நிலை, மாவீரன் குருன்னு அவங்க குறிப்பிட்டதை நான் சொல்றேன். குரு எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப வெளிப்படையான மனிதர், வெள்ளந்தியான மனிதர், அவர்கிட்ட கபடம்லாம் கிடையாது. ஆனால் ஆக்ரோஷமாக பேசி விடுவார், அவருடைய வார்த்தைகளில் நிதானம் இருக்காது. ஆகவே அந்த குரு கட்டமைத்தார். பூத்தா அருள்மொழி இருந்தார், பூத்தா இளங்கோவன் இருந்தார், அவர்களெல்லாம் ஒதுக்கப்பட்டார்கள். பிறகு மீண்டும் வந்தார்கள், கட்சி விட்டு வெளியே போயிட்டு வந்தார் இளங்கோவன்லாம். ஆகவே ஆனாலும் அவர்கள் எல்லாம் டாக்டர் சீனியர் மேலே தான் மரியாதை உள்ளவர்கள், அதிகமாக மரியாதை உள்ளவர்கள். ஓகே. ஆகவே அன்புமணி பொறுப்போடு நிதானத்தோடும் கவனத்தோடும் முடிவெடுக்காவிட்டால் கண்ணாடி பாத்திரத்தை கீழே போட்டு உடைத்ததை போல் பாட்டாளி மக்கள் கட்சி பேர வலிமையுடன் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச முடியாது. சார், இந்த கட்சியின் பெரிய பலமே ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுதான் பலம், அவர் தான் பலமானவர், அந்த கட்சிக்கு அடையாளம் அவர் தான். ஆனால் இன்றைக்கு பலம் குறைந்து, வீரியம் குறைந்து காணப்படுகிறார். அவருக்கான அதிகாரங்கள், ஒட்டுமொத்த அதிகாரங்களும் அன்புமணி பக்கம் இருப்பது போல எல்லாருமே அன்புமணி பக்கம் நிக்கிறாங்களே, அது வெறும் சீட்டுக்காக, அதேதான் சீட்டுக்காகத்தான் சார் அரசியல். அவ்வளவு சீக்கிரம் திரு ராமதாஸ் தள்ள மாட்டாங்களே இவங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எப்படியாக இருந்தாலும் நாம வந்து அதிமுகவினுடைய விவகாரத்தை பேச போகிறோம். இருந்தாலும் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு பலவீனமாக திருமதி சசிகலா காணப்படுகிறார். திருமதி சசிகலா அதிமுகவிற்குள் நுழைந்தால் அவர் போஸ்டரே மாறிவிடும். ஆகவே நீங்கள் யாரையும் அப்படி அண்டர் எஸ்டிமேட் செய்யாதீர்கள். டாக்டர் ராமதாஸ் இன்றைக்கு பலவீனமாக உங்களுக்கு காணப்படுகிறார். ஆனால் அவரது வார்த்தைக்கு மரியாதை உண்டு, அந்த சமூக மக்களிடம் ஒரு மரியாதை உண்டு. இரண்டாவது, கூட்டணி ஒன்றுபட்ட கூட்டணியாக இல்லாவிட்டால் கூட்டணி கட்சிக்கு நீங்கள் 30 சீட்டு எதிர்பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்லுகிறேன். 10 சீட்டு வாங்க, டாக்டரோட வந்தீங்கன்னா அப்புறம் பேசலாம்னு வாங்க. உங்க கட்சியே சரியா இல்லை சார், அவர் வேற என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, எதிராக அறிக்கை விட்டாருன்னா என்ன ஆகும், எதிர்த்து அறிக்கை விட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு எந்த கட்சியை நாடி போகிறார்களோ அந்த கட்சி கேட்கும். நீங்க யுனைடடா இருந்தாதான் அந்த நம்பர்ஸ், எக்ஸ்பெக்டட் நம்பர்ஸ் கிடைக்கும், ஓட்டாவும் அது கன்வெர்ட் ஆகும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், டாக்டர் ராமதாஸ் கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக மாறுபட்ட முடிவை எடுத்து விட்டார் என்றால் அவர் பக்கமும் கொஞ்சம் பேர் இருப்பான். வாங்க நம்ம போய் ஒரு இடத்துல சீட்டு பேசுவோம். ரெண்டாவது, சின்னத்துக்கு சிக்கல் வந்துடும், மாம்பழம் கசங்கிடும். இல்ல நீங்க சொல்றதை பார்த்தா இது ஏதோ அந்த நிலையெல்லாம் நோக்கி பயணிக்குதா என்ன? அந்த நிலையை நோக்கி பயணிக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அன்புமணிக்கு கூடுதலாக இருக்கிறது, டாக்டருக்கு அல்ல. வம்படியா வீம்புக்கு நின்றுட்டு இருக்கிறது திரு அன்புமணின்றீங்களா இந்த விஷயம்? இல்ல, டாக்டர் ராமதாஸை அலட்சியமாக, அதாவது அவர் வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது, அவர் வயசாயிருச்சு எதையாவது பேசிட்டு இருப்பார். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவர் விட்டதாக நான் கேள்விப்படுகிறேன். அவர் வயசாயிருச்சு அப்படி இப்படின்லாம் இப்படி நினைக்கும் போது எவருக்குமே சுயமரியாதை என்பது மேலோங்கி எழும். அதுதான் இப்போது அவருக்கு எழுந்திருக்கிறது. நீங்கள் டாக்டர் ஐயா விமர்சிக்கப்பட்டார் முன்பு, இப்ப அன்புமணி விமர்சிக்கப்படுகிறார். இப்போது அது அன்புமணியின் குடும்ப கட்சியாகி கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தந்தையை மதிக்காத குடும்ப கட்சி. புரியுதா உங்களுக்கு? ஆகவே அவருடைய மனைவி, அதற்கடுத்தது அவருடைய மகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அரசியலில் ஆர்வம் இருக்கக்கூடிய யாருமே நான் வந்து வருவதை குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்களை ஏற்பது, அங்கீகரிப்பது, நிராகரிப்பது எல்லாம் பொதுமக்கள் கையில் இருக்கிறது. நான் சொல்வது, இப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் உருவாகி இருக்கிற அதிகார மோதல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்தும், அதனுடைய பேர வலிமையை சிதைக்கும், குறைக்காது, சிதைத்து விடும். ஆகவே டாக்டர் ராமதாஸிடம் சமாதானம் பேச வேண்டியது அன்புமணியை தவிர அன்புமணியை கன்வின்ஸ் செய்ய வேண்டிய நிலையில் டாக்டர் ராமதாஸ் இல்லை. ஏன் திரு அன்புமணி அவர்கள்கிட்டயே ஒரு முறை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்த 26 சந்திக்கலாமே? அது இது குறித்து முடிவெடுக்க வேண்டியவர் டாக்டர் ராமதாஸ். நான் எந்த பின்னணியில் இந்த மோதல் வந்தது என்று சொன்னேன் உங்களுக்கு. அதாவது ராமதாஸ் ஒரு முகுந்தனை நியமிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நியமிக்க கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மனைவிக்கு முக்கியத்துவம் கூட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இல்ல, அவங்க ஏற்கனவே உங்கள் மகள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆக நீங்கள் செய்வது, ராமதாஸ் அவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டும், அதற்கெல்லாம் கீழே கையெழுத்து போட வேண்டும் என்ற நிலையில் அவர் இல்லை.
அதை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் அவரை கன்வின்ஸ் செய்துதான் செய்ய வேண்டும். அவரை ஒதுக்கிவிட்டு அல்லது அவரை அலட்சியப்படுத்திவிட்டு நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த கூட்டத்திற்கு போகிறவர்களை அனுப்பி இருக்க வேண்டும். நீங்கள் போகாமல் கூட இருந்து விட்டு போகலாம். தடுத்துட்டாருன்றீங்களா? அன்புமணி தான் தடுத்துட்டாரா? அன்புமணியினுடைய முயற்சிகள் இல்லாமல் அந்த கூட்டத்தில் அத்தனை பேர் போகாமல் இருந்திருக்க மாட்டார்கள். அதற்காக அவர் முயற்சிகள் எடுத்திருப்பார். அதாவது இந்த கிரைசிஸ் எல்லாம் வரப்ப போன் போட்டு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான வேலையை பார்த்திருக்கிறார். ஆகவே இது டாக்டர் சீனியரை மேலும் காயப்படுத்தி இருக்கிறார். மேலும் காயப்படுத்தவே செய்யும். பிளவை நோக்கி பாமக நகராமல் தடுப்பதற்குரிய பொறுப்பு அன்புமணியின் கையில் இருக்கிறது. தைலாபுரம் அரசியல் எதை நோக்கி இருக்கும்? ஒன்றும் இல்லை. உடையாம இருக்குதா, உடைய போதான்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, உடையாமல் தடுக்க முடியும்னா அது அன்புமணி தான் பண்ணணும். அதற்கான முயற்சிகளை அவர் தான் எடுக்க வேண்டும். சீனியரை அலட்சியப்படுத்தலாம் என்பதுதான் தொடர்ந்து அவரது சிந்தனையாக இருக்குமானால் பிளவை நோக்கி செல்வது உறுதி. ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி சார். திரு அண்ணாமலை அவர்களுக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் அவரும் கொஞ்சம் தொண்டனாகவே நான் பயணிக்கிறேன், மோடியின் தொண்டனாகவே இருக்க நான் ஆசைப்படுறேன், அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு திமுகவை எதிர்க்க ஒரு தொண்டனே போதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. நேற்றைக்கு பேசும்போது ஓபிஎஸ் பக்கமும் அவர் நின்று பேசினாரு. அதையே தான் திரு நயினார் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அவர் என்டிஏ அலைன்ஸ்ல தான் இருக்காருன்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரி மூவ்? அண்ணாமலைக்கு ஏன் இன்னுமே எந்த பதவியுமே கொடுக்காம இருக்கு? 2 பிரிவுகளாக உங்கள் கேள்வியை பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். திரு அண்ணாமலை அவர்கள் மாநில அரசியலில் தீவிரமாக இயங்க விரும்புகிறார். இதன் காரணமாக அவரை எப்படி அகாமடேட் செய்வது, என்னவாக அகாமடேட் செய்வது என்பது குறித்த சிந்தனை மேலிடத்துக்கு இருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு மேலிடத்தோடு நெருங்கிய தொடர்புடைய சிலரிடம் நான் பேசுகிற போது திரு அண்ணாமலை அவர்களை ரெக்கக்னைஸ் செய்யாமல் தமிழகத்தில் தேர்தல் அரசியல் களத்தை பாஜக சந்திக்காது. அவருக்குரிய பொறுப்பு, வாய்ப்பு, அவர் என்ன பொசிஷனில் இருப்பது என்பதை முடிவு செய்துவிட்டு தான் கூட்டணியை இறுதி செய்யப்படும் என்கிறார்கள். அதிமுகவோடு பேசி முடித்து மீண்டும் மாநில அரசியல் தான். அவர் மாநில அரசியலில் தீவிர கவனம் செலுத்த விரும்புகிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். He may be offered with a Rajya Sabha seat with a MOS or மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் எதுவாக இருக்கலாம். விரும்பினால் அடைய முடியும். நான் கேள்விப்படுவது அவர் மாநில அரசியலில் தொடர்ந்து பாரதிய ஜனதாவை வலிமைப்படுத்தி பாரதிய ஜனதா தலைமையில் தமிழகம் தேர்தலை சந்திக்க வேண்டும். 26 இல்லைன்னா 31 என்பது அவரது இலக்காக இருக்கிறது, அவரது நோக்கமாக இருக்கிறது. அதில் அவர் தெளிவாக இருக்கிறார் என்பதை என்னால் அவரோடு உரையாடியதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. பட் 26ல என்டிஏ அலைன்ஸ் வெற்றி பெறணும்னா அதிமுகவும் தேவை. அதிமுக தலைமையிலான அணின்னு தான் அமித்ஷாவே சொல்லிட்டு போயிட்டாரு. நிச்சயமாக நேற்றுக்கு தேவையில்லாமல் அதிமுகவை வெறுப்பேற்றுவது போல பிஜேபி தலைவர்கள் வந்து ஓபிஎஸ் எங்க அணியில தான் இருக்காருன்னு சொன்னா அதுல ஒன்றும் வெறுப்பேற்றுவதே இல்லை. அது யதார்த்த நிலை, அது உண்மை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள அமித்ஷாவே டைம் கொடுக்காம ஒரு நிமிஷம், ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கடைசியாக சந்தித்த தேர்தல், பாஜக சந்தித்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவின் கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட ஒருவர் ஓபிஎஸ், இன்னொருவர் டிடிவி. இதுல எந்த மாற்றமும் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? இல்ல. அந்த வகையில் இன்று வரை எங்களோடு நட்போடு இருக்கிறார்கள். எங்கள் அணியில்தான் அவர்கள் நீடிக்கிறார்கள். இன்று 26 தேர்தல் பற்றி இனிமேல் தான் பேசுவார்கள். இபிஎஸ் விரும்புகிறாரா இல்லையா என்பது அவர் விருப்பம். பாரதிய ஜனதாவுக்கு அந்த கருத்தை சொல்லுவதற்கு முழு உரிமை இருக்கிறது. எங்களோடு அவர்கள் நட்பில் இருக்கிறார்கள். பிரதமரின் நேசத்துக்குரியராக பன்னீர்செல்வம் இருக்கிறார் என்று அண்ணாமலை சொல்லுகிறார் என்றால் அதற்கான முழு உரிமை அண்ணாமலைக்கு இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் எங்கள் அணியில் அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்று சொல்ல, பாஜக அணியில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முழு உரிமை இருக்கிறது. இபிஎஸ் என்ன நினைப்பார்னு பார்த்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே அவர்கள். இந்த அணியின் ஹைகமாண்ட் வந்து திரு இபிஎஸ் கிடையாது. பாஜகவுக்கு ஹைகமாண்ட் டெல்லி. அது நன்றாக தலைமை யாரு? அது பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீங்க சொல்லுங்க சார். இது ஒரு மனஸ்தாபம் ஏற்படாதா சார்? மனஸ்தாபம்லாம் ஒண்ணு பிரிஞ்சவங்க ஒட்டி இருக்காங்க சார். நான் சொல்லுவது தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் இதை வெளிப்படுத்திக் கொள். இன்றைய நிலையை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுல என்ன தவறு இருக்கு? இன்றைய நிலையை அவர் பாஜக அண்ணாமலை ஆகட்டும் நயினார் ஆகட்டும் சொல்லி இருக்கிறார்கள். பிறகு இது தொடர்பாக இன்னொரு கருத்துக்கும் வருகிறேன். நீங்கள் கேட்ட 2 கேள்வி சம்பந்தமாகும். ஒன்று அண்ணாமலை பற்றியது, இன்னொன்று ஓபிஎஸ் டிடிவி. முதலில் அண்ணாமலை பற்றியது. அண்ணாமலை தமிழக அரசியலில் கவனம் செலுத்த விரும்புகிறார் என்று நான் சொன்னேன். அடிப்படையில் ஒரு உண்மையை, பேருண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உண்மை என்றால் யதார்த்த நிலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் சிலர் என்னிடம் ஒப்புக்கொண்ட உண்மை.
தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தல் களத்திற்கு இந்த கூட்டணிக்கு முக்கிய பிரச்சாரகராக எதிர்பார்க்கப்படுபவர் அண்ணாமலை. அண்ணாமலை இல்லை என்றால் வெற்றி வாய்ப்புகளில் சதவிகிதம் குறையும். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் இபிஎஸ்ஐ விட யாருடைய பிரச்சாரம் அந்த கூட்டணிக்கு முக்கியமாக தேவை என்றால் அண்ணாமலை தான் தேவை, இபிஎஸ் அல்ல. அதிமுகவினுடைய முக்கியஸ்தர்களே சொல்வது, மேற்கு மண்டலத்திலும் தென் மண்டலங்களிலும் போட்டியிடுகிற வேட்பாளர்களுக்கு அண்ணாமலை வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன் என்று நான் கேட்டேன். அண்ணாமலை காரணமாக கொஞ்சம் பேர் பாஜக பக்கம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஓட்டு எங்களுக்கு விழாது. பாஜக நிற்கிற இடத்துல போடுவாங்க, அதிமுக நின்னா போட மாட்டாங்க. ஆகவே அண்ணாமலை எப்படியாவது பிரச்சாரம் ஜெல்லாகாம தான் இருக்கு இந்த அலைன்ஸ். ஜெல்லாகி விட்டது சார். அதிமுக முகாமுக்குள் இருக்கக்கூடிய கவலையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் ஜெல்லாகல. ஜெல்லாகி விட்டது சார். ஜெல்லாகிறது வேற, ஜெல்லாகாதது வேற. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க சார்? அவங்க கிட்ட இருக்கிற சந்தேகத்தை சொல்றேன். அண்ணாமலையே தூக்கிட்டீங்களா, அப்ப நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்ற மனநிலையில் இருப்பாங்க. அதை சரி கட்டணும்னா அண்ணாமலை வேணும். இல்ல, ஒரு பகுதி வாக்காளர்கள், நான் சொல்லுகிறேன் வாக்காளர்களுடைய மனநிலை அவ்வளவே. நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்த சில நண்பர்களே அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்ட பாஜக ஆதரவாளர்கள், தீவிர ஆதரவாளர்கள், உறுப்பினர்கள் அல்ல. அண்ணாமலைக்கு என்ன ரோல் பிஜேபி ஹைகமாண்ட் கொடுக்க போகுதுன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் ஓட்டு போடுறதை பற்றியே முடிவு பண்ணுவோன்றாங்க. அண்ணாமலை அது சேவை அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுத்து அவரும் கேம்பெயினுக்கு கிளம்பினார்னு தெரிஞ்சாதான் நாங்கள் போடுவோம். இல்லைனா எங்கள் தொகுதியில் பிஜேபின்னா பிஜேபி போடுவோம், ஏடிஎம்கேன்னா போட மாட்டோம் இப்படின்னு சொல்கிற வாக்காளர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் வெளியில போய் பேசுங்க. பல பேருடன் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி அதை விடுங்க, இந்த மாதிரி கீழே இருக்கிறவங்க சொல்றதே விடுங்க. என்னிடம் 1-2 முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள், அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வருவாரா சார், அவர் வந்தாதான் இந்த கூட்டணி எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்கும் என்று சொன்னது 1% பொய் கூட கலப்பில்லாத 200% உண்மை. எடப்பாடி கிட்ட சொல்லணும்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட சொன்னவங்க எடப்பாடி கிட்ட சொல்லுவாங்களான்றதெல்லாம் சந்தேகம். ஏன்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியும். அவர் விரும்புவது துதிபாடிகளைத்தான், நல்ல ஆலோசனைகளை சொல்பவர்களை அல்ல. அவர் விரும்புவது துதிபாடிகளை, பெயர்களை என்னால் குறிப்பிட முடியும். அதிமுகவுக்குள் யார் யாரெல்லாம் அவர் பெரிதும் விரும்புகிறார் பெயர்கள் எனக்கு தெரியும். துதிபாடிகளின் பேச்சைத்தான் அவர் பெரிதும் விரும்புகிறாரே தவிர நல்ல ஆலோசனை கூறக்கூடிய மிகச்சிலருடைய கருத்துக்களை அவர் ஏற்பதில்லை, ரசிப்பதில்லை என்று நான் அறிகிறேன். டிடிவிக்காவது ஒரு பார்ட்டி இருக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற. அடுத்து அந்த ஓபிஎஸ் டிடிவி, அதுதான் சொல்றேன். டிடிவிக்காவது ஒரு கட்சி இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். திரு ஓபிஎஸ் விஷயத்துல இன்னுமே அதை தாங்கி பிடிப்பது, அவரை தூக்கி சுமப்பது பிஜேபி அதிமுக கூட்டணி, அது கரெக்டா பயணிக்குமா? ஓபிஎஸ் என்பவர் நல்ல மனிதர், தேவர் சமூகத்தினர் மத்தியில் பெரிய பரிவுணர்ச்சி கொண்டவர், ஆதரவு வட்டம் கொண்டவர். பசும்பன் தேவர் திருமகனாருக்கு தங்க கவசம் அம்மா அவர்களுடைய ஆட்சியில் அணிவிக்கப்பட்ட அந்த பெரும் நிகழ்ச்சி நடந்தபோது அதற்கு காரணமாக இருந்தவர்கள் 2 பேர் முக்கியமானவர்கள். அம்மா அவர்களிடம் அந்த செயல்பாடு நிகழ்வதற்கு மிக முக்கியமாக இருந்தவர்கள் 2 பேர். ஒருவர் திருமதி சசிகலா, இன்னொருவர் திரு ஓபிஎஸ். இது எனக்கு உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர் மூலம் எனக்கு நன்றாக தெரியும். இது தேவர் சமூகத்தினர் மக்களுக்கும் நன்றாக தெரியும். அவர் மறவர், கள்ளர், அகமுடையர் என்ற முப்பிரிவில் மறவர் சமூகத்தில் ஒரு தனித்துவமான தலைவராக பார்க்கப்படுபவர். கள்ளர் சமூகத்தின் பிரதிநிதியாக அந்த சமூகத்தை பொதுவாகவே தேவர் சமூகத்தை ஒரு நம்மிலிருந்து ஒருவர் உயர்ந்த நிலைக்கு வந்தார் என்று பார்க்கப்படுபவர் தான் ஓபிஎஸ், திருமதி சசிகலா ஆகியோர். ஆக இவர்களை அலட்சியப்படுத்தினால் சமூக ரீதியாகவும் ஒரு தவறான செய்தியாக கொண்டு போகப்படும், நிச்சயமாக கொண்டு போகப்படும். அது இந்த கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை 3 மண்டலங்களில் பாதிக்கும். அதை இந்த கட்சி, அந்த கூட்டணி விரும்புகிறதா என்பதுதான் கேள்வி. ஆகவேதான் சென்ற முறை 2021 தேர்தலின் போது திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடியிடமும் திரு ஓபிஎஸ்ஸிடமும் 2 பேரும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது இந்த விவரங்களை எடுத்து கூறி அந்த சமூகத்தினர் அவர்கள் அதிருப்தி வாங்கக்கூட, மொத்தமாக ஓட்டு வாங்கணும் அப்படி என்பதற்காக டிடிவியிடம் இருந்த 18 பேரில் 10 பேருக்கு சீட்டு கொடுங்கள், ரெட்டையிலேயே போட்டியிடுவார்கள் என்ற சொன்ன யோசனையை திரு எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தார். மீண்டும் அதே தவறை செய்தால் அதே மாதிரி ஒரு 30 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு போகும். இதுதான் நடக்கும். அதை செய்யாமல் புத்திசாலித்தனமாக பாஜக ஒதுக்கீட்டில் செய்ய போகிறாரா அல்லது என்ன செய்வார், கட்சியில் ஏற்றுக்கொள்வதற்கு இவர் தயங்குகிறார். அதற்கு காரணம் திருமதி சசிகலா குறித்த அவரது அச்சம், அவரை சூழ்ந்திருக்கக்கூடிய கவலை. கட்சி தன் கையை விட்டு போய்விடுமோ, அவருக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, கட்சி தன் கைக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறார். அவ்வளவுதான். கூட்டணி ஜெயிக்குது தோக்குது இதெல்லாம் 2ஆம் பட்சம்.
கூட்டணி தோற்றால் மகிழ்ச்சி, வெல் அண்ட் குட். இல்லையா, பார்ட்டி ஷுட் பி யுனைடெட் அண்டர் அவர் லீடர்ஷிப் என்பதுதான் அவரது முதன்மையான சிந்தனையாக இருக்கிறது. ஆனால் பாஜக என்ன நினைக்கிறது என்றால், திமுக அணியை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி கட்டமைக்கப்பட வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியும் யுனைடெடாக வர வேண்டும் என்பதில் பாஜக ஆர்வம் காட்டுகிறது. அதிமுக ஆர்வம் காட்டுகிறதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, காட்டும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அன்புமணி மட்டுமே போதும் என்று நினைத்து ராமதாஸ் எதிர்நிலைப்பாட்டை எடுப்பாரானால் அது உரிய பலன்களை தராது. நிறைய விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. இறுதியா நான் விஜய் அரசியல் குறித்து நான் முடிச்சிடணும். அதுவும் திரு சி.டி. நிர்மல்குமாரை வச்சு சொல்லிட்டாங்க, நாங்க பாஜக இருக்கிற கூட்டணிகள்லாம் வரமாட்டோம் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. அப்ப அவங்க எந்த கூட்டணியும் இல்லை போல, தனி அணி தான் போல தெரியுது. பாரதிய ஜனதா தமிழக வெற்றி கழகம் தனது அணிக்குள் வர வேண்டும் என்று விரும்பியதாக நான் அறிந்தவரை இல்லை. நான் திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த போதும் சரி, திரு நயினார் நாகேந்திரன் தலைவரான பிறகும் சரி நான் பேசியிருக்கிறேன். தாவேகா தங்கள் அணிக்கு வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் தாவேகா மிக தெளிவாக தங்களது கொள்கை எதிரிகளில் ஒருவராக பாரதிய ஜனதாவை பிரகடனப்படுத்திவிட்டது. அவருடைய அரசியல் புரிதல், அவரது செல்வாக்கு எல்லாம் இரண்டாம் பட்சம் இருக்கட்டும், இந்த கருத்தை அவர் உதிர்த்த பிறகு தங்கள் பக்கம் விஜய் வருவார் என்று பாஜக கருதவில்லை. அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடவில்லை. சீமான் குறித்த சில ஓரிரு முயற்சிகளில் ஈடுபட்டதாக நான் நன்கு அறிவேன், அது வேற விஷயம். ஆனால் நடிகர் விஜய் வருவாரா என்று ஏங்கி கிடந்ததும் காத்து கிடந்ததும் எடப்பாடி பழனிசாமி. அவர்தான் ஏமாற்றத்திற்கு ஆளானார், பாஜக ஏமாறவில்லை. ஆகவே பாஜகவுக்கு இதில் எந்த ஏமாற்றமும் இல்லை, அதிருப்தியும் இல்லை. பாஜக விரும்புவது பழைய தேசிய ஜனநாயக கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஆகிய கட்சிகளைத்தானே தவிர தாவேகாவை அல்ல. நான் குறிப்பிடுகிற இந்த வலிமையான கூட்டணி உருவாகிவிட்டால் விஜயினுடைய வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்படும். வெல்லக்கூடிய கூட்டணியாக இதுதான் பார்க்கப்படுமே தவிர விஜய் பார்க்கப்பட மாட்டார். ஒன்றுபட்ட அதிமுக வேணா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குது. மற்றபடி அந்த அலைன்ஸ், என்டி அலைன்ஸ்ல நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்று நீங்களோ நானோ முடிவு செய்ய முடியாது. மக்கள் சொல்றத நான் சொல்றேன். இல்ல, மக்கள் சொல்லல, மக்கள்லாம் இதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. அரசியல் கட்சிகள் தான் பேசுது. அதாவது பிஜேபி பேசுது, ஏடிஎம்கே உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் பேசிட்டு இருக்கு, சம்பந்தப்பட்டவர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. மக்கள் உருவான பிறகு முடிவெடுப்பார்கள். உருவான பிறகு முடிவெடுத்து உங்களுக்கு காட்டி விட்டார்கள். என்னன்னு காட்டினாங்க, அமமுக போட்டியிட்ட தொகுதிகள் காரணமாக 22 சட்டசபை தொகுதிகளின் பெயர்கள் என்னிடம் இருக்கின்றன. அந்த 22 தொகுதிகளில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. சரி, நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரமேஷ் சார். நன்றி மாதேஷ்.